தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு செம்மையான வெப்சைட்டு, ஒரே ஒரு வெப்சைட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி லைஃப்பில் எல்லாத்துக்குமே பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்குமே அந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா cleanup.picture. ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ணோம்னா, ஒரு ஃபோட்டோவில் இருக்க ஆப்ஜெக்டை நீட்டாக க்ளீனாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ அது வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நீட்டாக வந்து உங்களுக்கு அதோட ஆப்ஜெக்ட்டு தேவையில்லாத ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணி கொடுக்குது. சூப்பரான வெப்சைட்டு. ஸோ நானுமே ட்ரை பண்ணி பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு வீடியோவாக போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பிக்சர் வந்து வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு டீட்டெயிலாக அது ரிமூவ் ஆகுதுன்னு. ஸோ இது மாதிரிக்கு நம்மளும் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணுறப்ப நம்ம மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருந்ததை டன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ பிக்சர் வந்து இங்கே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே டவுன் ஸ்கேல் கன்னியூ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் எவ்வளோ சைஸ் எந்த சைஸில் வேணாலும் ப்ரஷ் வச்சுக்கலாம். நான் வந்து சின்னதாக வச்சுக்கிட்டு நான் இந்த இதை மட்டும் டெலிட் பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிக்கு எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு வந்து நான் கொடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு சைஸோ வச்சு கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்த கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆகிரும். ஒரு சூப்பரான வெப்சைட்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு கிராச்சஸும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணிருச்சு. ஸோ இது மாதிரிக்கே ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டு. நீங்கள் உங்கள் ஃபோட்டோலேருந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபோட்டோவில் தேவையில்லாத காக்கா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபையாக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டு தேவையில்லாத ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான வெப்சைட்டு தான். இதுக்கான லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரிக்கே தொடர்ந்து சின்னதாக உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரிக்கே நான் நிறையா வீடியோ போட போகிறேன். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிக்கே ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரிக்கு தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும். அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.